விலைவாங்கி ஏற்றத்தால் பாதிக்காமல் இருக்க காலத்திற்கு ஏற்ப முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுப்பதும் அவசியமாகிறது. அஞ்சரைப்பட்டி சேமிப்பில் தொடங்கிய நாம் அடுத்ததாக வங்கி டெபாசிட், ரியல் எஸ்டேட் என முதலீடு செய்து வந்தோம். தற்போது டிஜிட்டல் சொத்துகளில் முதலீட்டாளர்களின் பார்வை திரும்பி இருப்பதாக ப்ளூம்பர்க் தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை செய்து வரும் முதலீட்டாளர்களில் 84 விழுக்காடு பேரின் சொத்து மதிப்பு கடந்த 3 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. அதில் தற்போதுள்ள பொருளாதார ஏற்ற இறக்கங்களால் நீண்ட கால முதலீடுகளை பாதிக்காது என 39 விழுக்காடு முதலீட்டாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என 35 விழுக்காடு முதலீட்டாளர்களும் தெரிவித்துள்ளனர். முதலீட்டாளர்கள் தற்போது பல வகையான திட்டங்களை தேர்ந்தெடுத்ததால் தான் அவர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தங்க பத்திரங்கள், மியூச்சுவல் பண்ட், பங்கு சந்தைகள், கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட டிஜிட்டல் திட்டங்களில் முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை அதிகரித்து வருவதும் ப்ளூம்பர்க்கின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. முதலீட்டாளர்களில் 10 நபர்களில் 8 பேரிடம் டிஜிட்டல் சொத்துகள் அதிகமாக இருப்பதும் தெரியவந்துள்ளது.